ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வின்டர்ல நயகரா பார்க்க போலாமா? சம்மர்ல அடிக்கடி போய் நயகரா பார்த்துருக்கோம். வின்டர்ல இப்ப தான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போறோம். சரி அப்படியே நீங்களும் எங்க கூட வாங்க. வின்டர்ல நயகரா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட்டிங் எல்லாமே நல்லாதாங்க போய்க்கிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில இப்படி ஒரு சோதனை ஆகும்னு நெனச்சு கூட பார்க்கல. இந்த சாவிய இந்த விளாக்ல தான் நாங்க கடைசியா பார்க்கணும்னு இருந்திருக்கு போல. ஆமாங்க, இந்த சாவி மிஸ் ஆயிருச்சு. என்னைக்கும் இல்லாம இந்த விளாக்ல இந்த சாவிய இன்னைக்கு எடுத்தோம். இதுவே கடைசியா இருக்கும்னு நெனச்சு கூட பார்க்கல. அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு வீடியோட கடைசியில சொல்றேன். இஃப்ரா பேக் மாட்டியிருக்குன்னு அன்னைக்கும் ஒரு பேக் கேட்டு அடம் பண்ணிட்டான். அவங்க வாப்பாவோட பேக் எடுத்து குடுத்தாச்சு. அத மாட்டிட்டு இப்படி டோரா மாரி போய்க்கிட்டு இருக்கான் பாருங்க. ரொம்ப நாளா மைனஸ்லயே இந்த வெதர பார்த்துட்டு அன்னைக்கு ப்ளஸ்ல மாறணும்னு கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு. அன்னைக்கு வெதரும் ஓகேவா இருந்தனால டிரைவ் பண்ணி போறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்படியே சுத்தி பாருங்க, ஃபுல்லா பனியா இருக்கு. இத பார்த்துட்டே அப்படியே டிரைவ் பண்ணி போறது ரொம்ப நல்லா இருக்கும். வண்டிய எடுத்து 10 நிமிஷம் கூட ஆகல. பேக் சீட்ல யாரோ ஒரு ஸ்நாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது வேற யாரும் இல்ல, இஃப்ரா தான். ட்ரிப்பு கிளம்புனா போதும், ஒரு பேக் எடுத்துப்பாங்க. பேக்ல ட்ரெஸ்ஸு, ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பிருவாங்க. அடுத்து வழக்கம் போல ஒரு ஸ்டாப்பிங் போட்டாச்சு. I would like to order one small black Small black? and one small double steep tea. Yeah. Alright, it's gonna be $3.75. Sure. Grab ahead, please. Okay. Thank you. And black. Thank you. Have a good one. You too. Thanks. இங்கே உள்ள பெட்ரோல் பங்க்லாம் மோஸ்ட்லி ஆள் இருக்க மாட்டாங்க. நம்மளே போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பெட்ரோல் பங்க்கில் மட்டும்தான் ஆள் இருப்பாங்க. எங்களுக்கு பெட்ரோலும் காருக்கு அப்படியே ஒரு காஃபியும் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போயிருந்தோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, மோர் தென் ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். இந்த பக்கம் பாருங்க, குதிரைலாம் நிற்கிது. இவ்வளோ பனிலையும் அதுக்கெலாம் குளிருமானே தெரியல. இந்த வீடுங்களாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ஒரே பாதையே ஒவ்வொரு சீசன்லேயும் வித்தியாசமாக அழகாக இருக்கும். அப்படியே ஹைவே ஏரியாச்சு. அன்னைக்கு கொஞ்சம் கிராஷ்லாம் ஆயிருக்கும் போல், கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. இடையிலேயே ஃப்ரெண்டுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டோம் கிளம்பிட்டாங்களான்னு. அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் முன்ன பின்ன இருக்கும், 2 பேரும் ஒரே டைமில் ரீச் ஆகிடுவோம். இங்கே கனடாவில் ஒவ்வொரு சீசனுமே ரொம்ப அழகாக இருக்கும். வெயில் டயத்தில் பார்த்தோன்னா அது ஒரு மாதிரி மரமெல்லாம் பச்சையாக இருந்துட்டு அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும். ஆட்டம் சீசனில் மரங்கள்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும். வின்டரில் 2 பக்கமும் ஃபுல்லாக பனியாக இருக்கும், மரமெல்லாம் குச்சி குச்சியாக இருக்கும். இந்த ஏரியெல்லாம் பாருங்கள், அப்படியே பனியில் உறைஞ்சி போயிருக்கு. இங்கே ஹைவேல 2 பக்கமும் ஏன் பெரிய செவர் இருக்குன்னா, பக்கத்துலேயே ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குது. இந்த வண்டிங்களோட நாய்ஸ் பொல்யூஷனை கம்மி பண்ணுறதுக்காக பெரிய செவர் வச்சுருக்காங்க. இப்போ லெஃப்டில் போகிறவங்க வந்து நயகரா ஃபால்ஸ்க்கு போகிறவங்க, ரைட் சைடு வந்து யூஎஸ்க்கு போகிறவங்க. இந்த நயகரா மட்டும் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. அவ்வளோதான், நயகராவுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தாலே தெரியுதா அப்படின்னு எட்டி எட்டி பார்த்துட்டே தான் போய்கிட்டு இருப்போம். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். அங்கே மேகம் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் மேகம் கிடையாது. அந்த தண்ணி விழுகுதுல்ல, அதோடைய சாரல் தான் அது. அப்படியே மழை பெய்கிற மாதிரியே இருக்கும். இங்கே பக்கத்துலேயே பாருங்கள், பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கேசினோ, அப்புறம் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. இந்த நயகரா அருவியோட வியூவை பார்க்குறதுக்காகவே இங்கே ஹோட்டல்ஸில் தங்கியிருந்து இதை பார்ப்பாங்க. இதுதாங்க நயகராவோட பவர் ஸ்டேஷன். இந்த நயகரா வெறும் டூரிஸ்ட் இடம் மட்டும் கிடையாது, இது ஒரு மேசிவ் பவர் சோர்ஸ்னு கூட சொல்லலாம். இங்கே நயகராவில் விழுகிற இவ்வளோ தண்ணியையும் அவங்க வேஸ்ட் பண்ணாமல் அதிலிருந்து கரண்ட் எடுக்கிறாங்க. அதுக்கான பவர் ஸ்டேஷன் தான் இது. எவ்வளோ பெருசில் இருக்குது பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பித்து ரொம்ப தூரத்துக்கு அது போகும். கூட்டம் அதிகமாக இருக்கும் போதே நினச்சோம் பார்க்கிங் கிடைக்குதா என்னமோன்னு. கரெக்டாக வந்து பார்க்கிங் ஃபுல்லுன்னு போட்டாங்க. இங்கே பார்க்கிங் ஃபுல் ஆயிடுச்சுன்னா மேலே கொண்டு போய் பார்க் பண்ணணும். இப்போ அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கிற மாதிரி இருக்கும்.
ரொம்ப கஷ்டமாக போயிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு 2 கார் மட்டும் பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக எங்களோட நாங்கள் பார்க் பண்ணிட்டோம். ஸோ பார்க்கிங் போட்டாச்சு. பவர் ஸ்டேஷன் பக்கத்துலேயே நமக்கு ஒரு இடம் கிடச்சிச்சு. அங்கேயே பார்க்கிங் போட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. வெளியில் இறங்கணுன்னா செம்ம குளிராக இருந்துச்சு. என்ன தான் 2 டிகிரியாக இருந்தாலும் பயங்கர குளிராக தான் இருந்துச்சு. கைக்கு க்ளவுஸு ஹேட்லாம் மாட்டிட்டு கிளம்பியாச்சு. அன்னைக்கு ஸ்னோ பேண்ட் வின்டர் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிப்போம். இங்கேருந்து எப்படியும் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடக்கணும். அந்த தண்ணியோட சத்தம் இங்கேருந்தே நமக்கு கேட்க ஆரம்பிச்சிரும். இஃப்ராவை பாருங்கள், எவ்வளோ குளிர்னாலும் பரவாயில்ல நான் ஹேட்டு போட மாட்டேன்னு இருக்கு. தலை கிளஞ்சிருமா, அதனால் இஃப்ரா ஹேட்டு போடாதான். டே டைமில் ஒரு அழகுன்னா நைட் டைமில் நயகரா ஒரு மாதிரி அழகாக இருக்கும். லைட்ஸ்லாம் போட்டு அது ஒரு மாதிரி சூப்பர் வைப்பில் இருக்கும். வீடியோட கடைசியில் நைட் டைம் நயகராவை காட்டியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த அருவியை நேரில் பார்த்தா தாங்க அதோடைய பவரை உண்மையாகவே ஃபீல் பண்ண முடியும். அந்த தண்ணியோட சத்தம், அந்த வாட்டரோட ஃபோர்ஸு ரொம்பவே இப்படி கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் நேரில் பார்க்கும்போது. இது கனடாவுக்கும் யூஎஸ்க்கும் பார்டரில் இருக்குது. கனடா பக்கம் இருக்கிற நயகரா அருவி தான் இருக்கிறதுலே பெருசு. நமக்கு நயகரான்னு சொன்னால் ஒரு அருவி தானங்க தெரியும். ஆனால் நயகரா ஒரு அருவி கிடையாது, அது 3 அருவி சேர்ந்தது. அமெரிக்கா பக்கம் 2 அருவி இருக்குது, கனடா பக்கம் ஒரு அருவி இருக்குது. இந்த கனடா பக்கம் இருக்கிற அருவியை தான் ஹார்ஸ் ஷூ ஷேப்பில் இருக்கிற ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுதான் பெரிய அருவி. அருவி கிட்ட போனாலே பயங்கர சத்தமாக இருக்கும். ஆனால் எவ்வளோ தான் சத்தம் இருந்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு அமைதி இருக்குது. நம்ம எப்போ நயகரா போனாலுமே ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே பார்த்துட்டே நிற்கணும் போல் இருக்கும். இங்கே நயகராவில் பல நாட்டு மக்களை பார்க்கலாம். எப்போ வந்தாலுமே இங்கே கூட்டமாக தான் இருக்கும். இன்னும் மெயின் வியூ போய் பார்க்கல. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரல. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் உள்ளே போய் ஷாப்பிங் பண்ணுவோம், இந்த குளிரில் நிற்கவும் வேற முடியல. நாங்கள் உள்ளே போயிட்டோம். Niagara Falls. I is for Ifra. What is that? It's a letter I, and it says Niagara Falls on it. Can I buy it? Yes. போன சம்மரில் ஒரு சுவனியர் வாங்கிட்டு போயிருந்தோம். அது கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. சரி இந்த தடவை ஒன்று வாங்கிட்டு போவோம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய கீ செயின் சுவனியர்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. எதை செலக்ட் பண்ணுறதுனே தெரியல. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அன்னைக்கு 2 வாரத்துக்கு அப்புறம் பார்க்குறான், அதான் கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு இருந்தான். நீ சுவைநீர் என்ன வச்சிருக்க? நயகரா ஃபால்ஸ் அந்த கப்பலில் மிதக்கிற மாதிரி தானே. அப்படியே கொஞ்ச நேரம் இது உள்ளேயே ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம். இருக்கு. நான் அந்த அங்கே ஒன்று பெருசாக ஒன்று பார்த்து வச்சேன், எடுத்துகிட்டு வரேன். 2 சுவனியர் இருக்குது. இதில் நான் எதை செலக்ட் பண்ணியிருப்பேன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். வீடியோட கடைசியில் நான் எதை வாங்கினேன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கனடாவோட ஃபேமஸான மேப்பிள் சிரப்லாம் இருக்குது. மேப்பிள் சிரப்லேயே லாலிபப்லாம் கூட இருந்துச்சு. அடுத்து நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. எல்லாருக்கும் அப்படியே லைட்டாக பசி வந்துருச்சு. சரி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு எனர்ஜி ஏற்றிக்கிட்டு அப்படியே போய் நயகராவோட மெயின் வியூ பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். நல்லா இருக்கும். நம்ம வந்தது மெயின் இது வேற. என் தம்பி இப்போ அண்ணியனா இருப்பேன், மைக் ஆன் பண்ணா அம்பி ஆயிடுவேன். இந்த இடத்த பாருங்க எப்படி ஃப்ரீஸ் ஆயிருக்குன்னு. ஒரு காலத்தில் எப்படி இருந்தவர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த இடமே. அந்த அருவியோட சத்தத்தை மட்டும் கேளுங்களேன்.
இதுதாங்க அந்த மெயின் வியூ. எப்படி இருக்கு பாருங்க. ஆனா ரொம்ப நேரம் பக்கத்துல நிக்க முடியல. பயங்கர குளிரா இருந்துச்சு. அடுத்து என்ன ஃபோட்டோ செஷன் தான். நாங்கள் அப்படியே ஃபோட்டோஸ் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பயங்கர குளிர், அங்கே நிற்க முடியல. கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டோம். ஹாய், இப்போ நாங்கள் நயக்ராவில் இருக்கோம். நயக்ரா டேக்ஸ் ஃப்ளைட் போக போகிறோம். எங்களுக்கு 7 o'clock ஷோ. இப்போ 6:30 ஆகுது. நாங்களாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகிறோம். இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. உள்ளே போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். Bye. இது ஒரு ஃப்ளையிங் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. நம்ம வந்து சீட்டில் உட்காந்துப்போம், பெல்ட் எல்லாம் போட்டு தான் உட்காந்துருப்போம். லைக் ரோலர் கோஸ்டர் மாதிரி. நமக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அதில் எப்படின்னா நம்ம பேராஷூட்டில் போகிற மாதிரி அப்படியே ஃபுல்லாக நயக்ரா அதை சுற்றி அப்படியே இருக்கிறதா நம்ம பறந்து போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அது மேலே இருந்து அப்படியே நம்ம நயக்ராவை பார்க்கும்போது கண்டிப்பாக வாவ்னு சொல்லாமல் இருக்கவே மாட்டோம். அந்த விண்டோட எஃபெக்ட்டு, வாட்டரோட மிஸ்ட்டு, அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் கேட்கும்போது அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது அப்படி ஸோ நம்ம டிக்கெட்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைன் இருக்குது. லைனுக்குள்ளே அப்படியே நம்ம உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு எல்இடியில் ஸ்டோரி மாதிரி ஒன்று போகுது. இதில் பெஸ்ட்டே வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் தான். அப்படியே சூப்பராக இருக்கும் அந்த சவுண்ட் எஃபெக்ட் கேட்கும்போது. It was Otnawal, Mother Sea Turtle, who held her up. It was humble little muskrat, Onoki. Shared, more people came. எல்லார் ஃபேஸ்லேயும் ஒரு பீதி தெரியுது. கொஞ்சம் பயத்தோடு தான் எல்லாருமே போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் போகிறோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இது 400 அடிக்கு கீழே போகுதான். வெறும் இமேஜினேஷன் தான். நம்ம அங்கேயே தான் இருப்போம். நமக்கு போகிற மாதிரி அவங்க காட்டுவாங்க. Welcome to the launch chamber. On this side. ஓகே, தேங்க்யூ. All aboard ஆயிட்டோம். ஓகே, Flight start ஆகுது. I'm so excited. நாங்கள் போய் முடிச்சிட்டோம். பயங்கரமாக இருந்துச்சு. நிஜமாவே பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. நீங்கள் நயக்ரா போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நயக்ரா டேக்ஸ் ஃப்ளைட் போனால் தான் அந்த ட்ரிப்பே கம்ப்ளீட் ஆகும். இது தாங்க நயக்ராவோட நைட் வியூ. அது எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஃப்ரோஸ் ஆகி போயிருக்கு. பகலில் ஒரு மாதிரி அழகாக இருக்கும். நைட்டில் வந்து கலர்ஸ்லாம் போட்டு அது ஒரு மாதிரி ரொமான்டிக் வைப்பில் இருக்கும் நயக்ரா ஃபுல்லாக. நயக்ரா அருவியில் எப்படி கலர் வருதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் பார்க்குற போர்டுக்கு பின்னாடி தான் ஃபீஃபாவோட கவுண்ட் டவுன் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த பக்கம் ஸ்னோ இருந்தனால என்னால் போய் வீடியோஸ் எடுக்க முடியல. ரைட் சைடில் உள்ள சுவனீர் தாங்க நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், ஐஸ்லேயே ஸ்டாச்சுலாம் செஞ்சுருந்தாங்க. அவங்களுக்குள்ளே இருந்து ஃபோட்டோஸ் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.
அங்கேருந்து கிளம்புறதுக்கே மனசு இல்லை. அப்படியே நயக்ராவுக்கு பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு எல்இடி இருக்குது. இதில் போடுற லைட் தான் இங்கே அருவியில் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அதனால தான் நைட்டில் நயக்ரா அருவியில் கலர் கலர் லைட்லாம் தெரியுது. அடுத்து டின்னருக்கு பிரியாணி வாழை தான் போயிருந்தோம். சாவியை தொலைச்சிட்டு எவ்வளோ ஹாயாக சாப்பிட்ருக்கோம் நாங்கள். ஆமாங்க, இந்த ஹோட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் எங்கள் சாவி தொலைஞ்சு போயிருச்சு. உள்ளே போயிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லாருமே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வெளில வந்துட்டு அன்லாக் பண்ணலான்னு பார்த்தா கார் சாவி இல்லை. அவங்கள்ட்டையும் இல்லை, என் பேக்லேயும் இல்லை. அப்புறம் அம்ஜத்தும் கார்த்தியனாவும் சேர்ந்து ஹோட்டலுக்குள்ளே போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கீழெல்லாம் தேடி பார்த்துட்டு அங்கே சாவி கிடைக்கல. அப்போ சாவி எங்கே தான் போயிருக்குன்னு தெரியல. இப்போ காரை வேற திறக்கணும். வெளியில் அப்படியே வெதர் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. குளிர வேற ஆரம்பிக்குது. கார் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ ஃபோனில் அவங்க அன்லாக் பண்ணிவிட்டு டக்குன்னு நான் அன்னைக்கு ஃப்ரெல்லாம் காருக்குள்ளே உட்காந்துட்டோம். அப்புறம் ஹோட்டல்ஸ்லேயே நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்காங்க, சாவி கிடச்சா ஃபோன் பண்ணுவாங்கன்னு. கிளம்பி வந்துட்டு இருக்கையில் தான் யோசனை வருது, வீட்டை எப்படி திறக்கிறதுன்னு. மணியும் பார்த்திங்கன்னா 11:30-12 மணிக்கிட்ட போகணுச்சு. பிள்ளைங்கள வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. சரி, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தங்கிடலாமா, காலைல எழுந்துச்சி வரலாமான்னு யோசித்தோம். சரி, அதுவும் சரியாக வராது, போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அப்புறம் அப்பார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் ஃபோன் பண்ணோம். அங்கே ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாவி உள்ளே இருக்குது, திறந்துட முடியுமா அப்படின்னு கேட்டோம். மணி 12 மணி இருக்கும். நல்ல வேளை அவங்க இன்னொரு கீ வச்சு திறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டோம் எல்லாருமே. கார் கீ ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று வாங்கி வச்சுக்கணும். அது எப்படியும் ஒரு $300-400 கிட்ட ஆகும். அதே மாதிரி வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் கீயும் காணும், அது வந்து $100 கிட்ட ஆகும். எப்படியெல்லாம் செலவு வருது பாருங்கள். இன்னும் $400-500 கிட்ட எங்களுக்கு செலவு இருக்குது. எவ்வளோ ஹாப்பியாக ஆரம்பித்து அப்படியே சேடாக முடிஞ்சிருச்சு அந்த டே அன்னைக்கு எங்களுக்கு. அந்த டேயில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை பார்த்த ஹாப்பி மூமெண்ட்ஸ், அருவியை பார்த்த ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், சாவியை தொலைச்ச சோகம், இந்த மாதிரி பலவிதமான உணர்ச்சிகளோட தான் அந்த நாள் எங்களுக்கு முடிஞ்சிச்சு. இந்த vlog இதோட முடியுது. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.